வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அண்மையில் ரிலீஸ் பண்ண கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ஒரு வாட்டி படிச்சுடுங்க. படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறையா எரர்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நம்ம இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் என்ன, இதில் இருக்கக்கூடிய பதவிகளுடைய தன்மைகள் என்னென்ன, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க போஸ்டிங்கு அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூவான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் முடிச்சிடுங்க. இது ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸு லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி எழுதினவங்க எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய வேலிடிட்டி 5 இயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வருதோ எல்லாத்துக்குமே உங்களால் விண்ணப்பம் செய்ய முடியும். 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நீங்கள் ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ், முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன் வி கேன் ப்ரொசீட். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 27th மேலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் 28th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்சிலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் முன்னாடியே நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸை ஒரு 1 வீக் தள்ளி ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சிலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் என்னைக்குள்ளே நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th ஜூன் 25க்குள்ளே நாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆகணும். அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம போஸ்ட்போன் பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது இதில் முக்கியமான டவுட்ஸ் எங்கே வரும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோட்டோவில் வரும், இன்னொன்று சைனில் வரும். அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பின்னாடி ஃபோட்டோவுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும், சிக்னேச்சருடைய ஃபார்மேட் எப்படி இருக்கணும் வித் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவையும் சைனையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்றத இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதாவது இனிமேல்ட்டு அவங்க என்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போதைக்கு வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோடைய பேட்டர்ன், இதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் பார்த்தோன்னா இது இட்ஸ் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். அதாவது நம்ம ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அது மாதிரி ஒரு மல்டி ஸ்டேஜ் எக்ஸாமாக இல்லாமல் இது ஒரு நிலை கொண்ட ஒரு தேர்வாக இருக்க போகுது. ஈவன் தோ இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், இதில் ஒரு 2 பேப்பர்ஸ் நாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1ல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவைட் பண்ணிக்கிங்க. பேப்பர் 1 ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. இது எப்படின்னா அவுட் ஆஃப் 100 40% நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்படி ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மெரிட் பேப்பர்ஸை அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் பி, அப்புறம் ஆப்டிடியூட் பார்ட் சி. ஆப்டிடியூட் ஒரு 25 கொஷின்ஸ் கட்டாயமாக கேட்பாங்க. தென் ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்குது. சிலபஸையும் இதிலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிக்கிங்க. தென் நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் நம்ம கிராஜுவேஷனில் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை சிவில் இன்ஜினியரிங்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் நம்ம படிச்சிருப்போம். அந்த இன்ஜினியரிங் பேப்பரை இந்த இடத்துல நம்ம தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி இன்ஜினியரிங், ஒரு சில ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது என்ன பேப்பரோ அதை பேப்பர் 2 நாம் தேர்ந்தெடுப்போம். இப்படி தான் எக்ஸாம் நடக்க போகுது. பேப்பர் 1ல் 3 இருக்குது. அதாவது ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது குவாலிஃபையிங், நமக்கு மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் 100 we need to score 40 மார்க்ஸ் நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பார்ட் பி, பார்ட் சி, அப்புறம் இந்த பேப்பர் 2 எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பேப்பர் 2 நம்மளுடைய கிராஜுவேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை நாம் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து ஆகணும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பதவிகளை
பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 45 பதவிகளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பதவிகள்லாம் இதில் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பதவிகள் இருக்குது அப்படின்றத இந்த காலமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் கூட நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை, நம்பர் ஆஃப் வேகன்சி, இதில் மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குது, அந்த கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டில் அந்த கன்சர்ன்டு போஸ்ட்டில் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களால் அதையும் பார்த்துக்க முடியும். நம்ம கம்யூனிட்டியில் இந்த போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்றதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. மொத்தம் வந்து 461 வேகன்சி வந்து இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் மூலியமாக டிஎன்பிஎஸ்சி ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு கோர் இன்ஜினியரிங்கில் இருக்கீங்க, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படிலாம் இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வேகன்சியை வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்டை நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நாம் 21 வயசை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதான் வந்து 21 இயர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் அப்படின்னாலே ஒரு 21 இயர்ஸை வந்து நம்ம தாண்டியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் எலிஜிபிள். அதாவது 21 இயர்ஸ் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க, அதாவது ஒரு ரிசர்வ்டு கம்யூனிட்டி இல்லாமல் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதில் வராமல் நீங்கள் ஒரு ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஓசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 32 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை உங்களால் எழுத முடியும். இதே நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம், எஸ்டி இது மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் 37 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாமை வந்து எழுத முடியும். இது மட்டும் இல்லாமல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அப்புறம் இன்னும் ஒரு சில கேட்டகரிஸுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இன்னுமே அதிகமான தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 45 பதவிகளுக்குமான குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த டேபிள் காலமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கான எசென்ஷியல் அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனை நம்ம இந்த காலமில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இல்லாமல் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்னா நாங்கள் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த காலமில் இருக்கும். இது வந்து போஸ்ட்டுக்கு போஸ்ட் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். நீங்கள் அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட் அப்படின்ற இந்த போஸ்ட்டுக்கு உங்களை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி ஜியாலஜியில் வந்து நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்ட்டுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் மாறும். அதாவது சிவில் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இது மாதிரி வந்து வித் ரிகார்ட் டு த போஸ்ட் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. அதுலேயே டிசைரபிள் குவாலிஃபிகேஷனும் ஒரு சிலது இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருந்தோம் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இருக்குது. அதில் பேப்பர் 1ல் 3 பார்ட்ஸாக வந்து அவங்க டிவைட் பண்ணுறாங்க. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து 100 ஃபிக்ஸடு. இது வந்து ஒரு குவாலிஃபையிங் நேச்சர். அதாவது இதில் நம்ம வந்து ஒரு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து நம்ம எடுத்தாகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு குரூப் 4 படிச்சிருக்கீங்க, குரூப் 2லாம் தமிழில் வந்து ஒரு விருப்ப பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக தமிழில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட் வந்து எடுத்திருப்பீங்க. ஏன்னா தமிழ் வந்து அவங்க வந்து கம்பல்சரி ஆகுனதால எல்லாருமே குரூப் 4க்கு படிக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் தமிழை வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ கேக் வாக் தான். ஈஸியாக வந்து உங்களால் இந்த பேப்பரை கிராக் பண்ணிட முடியும். அவுட் ஆஃப் 100 வந்து 40 வந்து நம்ம எடுத்தாகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 40 மார்க் அப்படின்றதால 40 கொஷினுக்கு மட்டும் நம்ம ரைட்டாக எழுதுகிற மாதிரி வந்து நம்ம படிக்கக்கூடாது. எப்போதுமே வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இந்த பேப்பருக்கு அப்புறம் இருக்குது பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது 6 யூனிட் வந்து இதில் இருக்கும். சயின்ஸு, ஜியாகிரஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸு, அப்புறம் யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு. இது மாதிரி வந்து ஒரு 6 யூனிட் சேர்ந்தது தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ். இதுலேருந்து 75 இது வந்து மெரிட்.
அதாவது இதில் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது, அதாவது அவுட் ஆஃப் 100 40 எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி. இது வந்து அப்படி இல்லை. இது வந்து ஒரு காம்படிட்டிவ் நேச்சர். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஜாஸ்தியாக டோட்டலாக நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம எடுத்தாகணும். இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 பேப்பர்ஸுக்குமே இது வந்து பொருந்தும். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்குறது ஆப்டிடியூடு. இது வந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்க போகுது. முதல்ல பார்த்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி தரத்துலையும், இது எஸ்எஸ்எல்சி தரத்துலையும் இருக்கும். தென் பேப்பர் 2. இப்போ நம்ம பேப்பர் 1 முடிச்சிட்டோம். இப்போ பேப்பர் 2 வந்து இன்ஜினியரிங் பேப்பர். நம்ம கிராஜுவேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோமோ அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்து வரக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் பேப்பர். இப்போ உதாரணத்துக்கு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பேப்பர் 2ல் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. மொத்தம் 200 கேள்விகள் அவங்க கேட்க போகிறாங்க. எக்ஸாமோடைய டியூரேஷன் வந்து போன பேப்பர் 1 மாதிரியே இங்கேயும் 3 மணி நேரத்துக்கான எக்ஸாம் தான் இது. ஆனால் இதில் என்னன்னா டிகிரியில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும், பிஜி டிகிரி அளவுலையும் இருக்கும், அதாவது எம்இ லெவல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் லெவல் ஆஃப் எக்ஸாம்லேயே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்னா என்னதுன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் எக்ஸாம். யூபிஎஸ்சி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லெவல் தான் வந்து கஷ்டமான எக்ஸாம் இன்ஜினியரிங்லேயே. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கேட் எக்ஸாமு, இது மாதிரியான எக்ஸாம்லாம் வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேட் எக்ஸாம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 மணி நேரத்தில் 65 கொஷின்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போது அந்த 65 கொஷினுடைய லெவலும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். அந்த லெவலுக்கான எக்ஸாமாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இதில் வந்து எப்படி இருக்கும்னா கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய அந்த கான்செப்சுவல் நாலேஜ், நம்ம எந்த லெவலுக்கு அந்த கான்செப்டை நாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கான்செப்டை சோதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு ஒரு உதாரணம் என்ன, தெர்மாமீட்டர். அது மாதிரி வந்து ஏபிசிடியில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த லாவை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம் கேட்கலாம். அது மாதிரி வந்து நாம் தயாராகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 200 கொஷின்ஸையும் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஒரு உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொன்னேன், அதில் ஒரு 10 சப்ஜெக்ட் வந்து நாம் தயாராகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து மாறும். கான்செப்சுவல் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பேப்பரில் உங்களால் நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2க்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா 200 கொஷின்ஸ் வந்து இங்கேருந்து தான் வரப்போகுது, 300 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பேப்பர் 1ல் 75 and 25, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு 75, ஆப்டிடியூடுக்கு 25. இந்த பேப்பருக்கு கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் கொடுங்க பேப்பர் 2க்கு. பேப்பர் 1 நீங்கள் குரூப் 2 குரூப் 1லாம் படிச்சிருக்கீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம். தென் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதர் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிலேட்டடாக நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் வந்து சிலபஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து இனிமேல்ட்டாவது கொஞ்சம் சிலபஸை மதித்து நீங்கள் படிக்கிறீங்க எல்லா டாப்பிக்கையும் அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாமை உங்களால் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். தென் முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதாவது நேமில் மிஸ்டேக் இருக்குது, எனக்கு பேரில், அதாவது என் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேமில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றதுக்கான ஃபார்ம்லாம் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம சப்மிட் பண்ணோம் டிஎன்பிஎஸ்சிக்கு. அந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபார்முமே பின்னாடி இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.